எல்லாம் அந்த ஆசீர்வாதம் பண்ணணும். ஓ வந்துடுறேன். உங்க மக வீட்டுக்குள்ள போயிருந்தா அவங்க எல்லாம் கொடைக்கானலுக்கு போய்கிறதா சொன்னாங்க. அப்புறம் உங்களையும் அழைக்க வந்தோம் நாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து வந்துடுறேன். அப்ப வர்றோம். வாங்கம்மா போயிட்டு வாங்க. யாரும் இல்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல, ஊர்ல யாராரு வீட்லயோ குழந்தை பிறக்குது, தொட்டில போடுறாங்க, பேர் வைக்கிறாங்க. நம்ம வீட்டுல ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. வயசுல புத்தி போற போக்க பாருங்க. அடச்சி முண்டா, நான் யார பத்தி சொல்றேன்? நம்ம பொண்ணை பத்தி பேசுறேன். ஓ அதுங்களா? நீங்க என்னங்க, அவளே ஒரு பச்சை புள்ள, அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம். என்னடி நேரமும் காலமும்? என் பொண்ணு வயிற்றுல குழந்தை பிறந்தாத்தானே நான் என் வேலைகளை காட்ட முடியும். இப்ப ஒன்னும் செஞ்சுக்க முடியலையே. சரி சரி, கடவுளே வேண்டிக்கலாம் நல்லபடியா நடக்கும். அப்பா முருகா, என் பொண்ணு வயிற்றுல நீ வந்து என் வயிற்றுல பாலா மாத்தா தானே நான் அந்த சின்ன தம்பி குடிய கெடுக்க முடியும். அதுக்கான காரியத்தை உடனே செய்யலாம். முருகா சீக்கிரம் செய்யலாப்பா. முருகா வாங்க வாங்க வாங்கம்மா. உங்களை அழைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கே போயிருந்தோம். நீங்க கொடைக்கானல் போயிருக்கிறதா சொன்னாங்க. வந்ததும் கேள்விப்பட்டோம். குழந்தை விஷயமாச்சேன்னு உடனே புறப்பட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. என் தங்கா, என் வயலெல்லாம் பத்தி எறியுது. என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி துப்பாய் அழுத்து போயிட்டாரு. அம்மா நீ அழுதுற வர வர இப்படி வகை இல்லாம கத்துக்கிட்டே போறியே, நீ என்ன ஆக போறியோ? என் லலிதா, யாருகிட்ட வச்சுறது இல்ல, அம்மா இல்ல, அதெல்லாம் தப்பு. போப்படி அடிகமாயி இவன் அடி ஏமாவளை இந்த வரத்து வரட்டுறா. இந்த கொட்டிக்கிட்டே ஓடுது. ஓடட்டும், பாக்கிறேன், வெட்டுறேன், வெட்டி பிரிக்கிறேன். அம்மா உங்க கையால முதல்ல என் குழந்தைக்கு சாதம் ஊட்டுங்கம்மா. இந்த வாடி, உனக்கு அறிவு இருக்கா? பெத்து வளர்த்து பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரிய மனுஷின்னா இமயமலையாட்டை எதிர்த்தாப்புல நிக்கிற என்ன அவமானப்படுத்துற மாதிரி புள்ள பெறாத மரடி கையில கொடுத்து சோறு விட்ட சொல்றியே, உன் பிள்ளைக்கு ஆயுசு நினைக்குமா? அம்மா அம்மா, நான் நினைச்சேன் நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கியே, நடக்க கூடாதுன்னு நடந்துடுமோ நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. என்னடி நடந்துருச்சு? புத்திர பாக்கியமே இல்லாத கையில கொடுத்து சோறு விட்டு சொல்றாளே, நாளைக்கு அந்த புள்ள போசுக்குன்னு போயிட்டா நீ வெளியே போ. நான் ஏண்டி போகணும்? அரை போசு போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். போறியா இல்லையா? என்னம்மா இது? வந்த வீட்டுல வீண தகுறாரு. குழந்தை அம்மா கிட்ட கூட அவங்களே சாதம் விட்டுட்டு. வேண்டாக்கா, நீங்க தான் விட்டணும். ஐயோ எனக்கு பயமா இருக்கம்மா, நான் விட்ட மாட்டேன். பெத்தவ நான் சொல்றேம்மா, நான் பயப்படல. உங்க கையாலேயே குழந்தைக்கு சாதம் ஊட்டுங்கம்மா. இந்தாங்கம்மா உங்க குழந்தை, நீங்களே சாதம் ஊட்டுங்கம்மா. நான் சொல்றத கேளுமா, முடியாது. எனக்கு மனசு வரல, பயமா இருக்கு. கொடுக்க போறீங்களா இல்லையா? குடிச்சு ஊட்டுங்க, ஊட்டுங்க. ஏமா இவ்வளவு பாத்திரத்துல கொண்டு வந்தேன்னா நீ எத்தனை தரம் கொண்டு வருவே? நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு கைவிட்டு இருக்கிறது? போய் பெரிய பாத்திரத்துல கொண்டா. சரிக்கா. மூளைக்கா இவ்வளவு பெரிய பாத்திரத்துல யாரும் தண்ணி தூக்க சொன்ன? அக்கா அக்கா இது தண்ணி கொண்டு வர சொன்னேன். நான் அப்படி சொல்லுவேனுங்களா? கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வரனா இதுல தூக்கிட்டு வந்திருக்கா. அக்கா என்னம்மா என்னம்மா என்னடி அவளுக்கு? எனக்கு என்னங்க தெரியும்? என்னம்மா மூஞ்சில தண்ணி என்னாச்சு? லலிதா மயக்கமா இருக்கா? ஓடி போய் டாக்டர் போன் பண்ணு. போன அவளை உள்ள பிடிக்கும். சீதம்மா மோர்ல எலுமிச்சம்பழம் விட்டு கரைச்சு கொண்டு வாங்க. மிஸ்டர் சின்ன தம்பி, அந்த பொண்ணு பொண்ணும் இல்ல, இப்போ கர்ப்பமா இருக்கா. கடவுளே! சீதா சீதா சீதா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம். நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா. என்ன சொல்றீங்க? லலிதா கர்ப்பமா இருக்கா. சீதா சீதா, என்ன சீதா சீதா சீதா, டாக்டர் இங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன பாருங்க,
என்ன பாருங்க. நகருங்க. என்னது என்ன நடந்தது? ஒண்ணு இல்லப்பா, லலிதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னேன், அப்படியே கண்ணை சொருகிச்சு மயக்கம் விழுந்துட்டா. மிஸ்டர் சின்ன தம்பி, கங்க்ராச்சுலேஷன். என்ன டாக்டர்? லலிதாவுக்கு என்ன வியாதியோ அதேதான் உங்க மனைவிக்கும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன தம்பி, இப்படி வாங்க. என்ன டாக்டர்? நீங்க சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல லலிதாவின் உடல்நிலை பத்தி நான் எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு. என்ன டாக்டர்? அவளை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால பலகீனமா இருக்கா. இந்த நிலையில பல பிரசவத்தை அவ தாங்குவாளாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயோ, அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் மாத்திரை எழுதி தரேன், அதை தவறாம கொடுத்துட்டு வாங்க. அதோட சத்தான ஆகாரங்களையும் அவளுக்கு நிறைய கொடுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமானது, அவ மனசுல எந்த கவலைக்கு இடம் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு. நானும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். ஞாபகம் வச்சுங்க. என்னங்க என்னங்க, நான் என்னத்த சொல்லுவேன்? என்னத்த சொல்லுவேன்? கொஞ்சம் இருங்க, வரேன். கொஞ்சம் இருங்க. வாய்க்காங்க. ஐயோ, என்ன இது? சக்கரை எதுக்கு? உங்க வாயில போட. வாய்க்காங்க. நான் வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன். ஐயோ, புகையிலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேரம் பிறக்க போறான். யார் சொன்னா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டாக்டர் மாரே என்கிட்ட சொன்னாங்க. முருகா, சண்முகா, வைகுண்ட வாசா. இன்னொரு தெரியுங்களா? அந்த பெரிய முண்டாட்டியும் கர்ப்பமா. ஐயா ஐயோ, போட்டே பாதி போட்டே. என்னங்காச்சு? என்னடி இது? நம்ம பொண்ணுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா தானே எல்லா சொத்தையும் சுத்தி வளர்க்கா. பெரியவளுக்கு குழந்தை பிறந்தா சரி பாதி பிரிஞ்சு போயிடுமேடி. என்ன பிரிஞ்சு போகாதுங்க, பெரியவளுக்கு புள்ள ராசி கிடையாது. அவ வயசுல புள்ளையும் தங்காது. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நம்ம பொண்ணு அங்க விட்டு வச்சிருந்தா அந்த புறாவக்கார சுருக்கி ஏதாவது செய்தாலும் செய்திருவா. செய்வா. அதனால இப்ப போய் நம்ம பொண்ணை கூட்டு வந்து பிரசவத்தை இங்கேயே பாக்கணும். முத நம்ம பொண்ணு புள்ள உண்டாய் நம்ம வீட்டுக்கு வர்றால, அவ வந்த உடனே அவள் திச்சு திச்சு போட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். அவளுக்கு தலை பிரசவம் பாருங்க, முறைப்படி பிறந்த வீட்டுல பிரசவிக்கணும்னு அவளை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன, தாராளமா ஒரு நிமிஷம் உட்காருங்க. வந்துட்டு சீதா, லலிதாவுக்கு தலைப்பிரசவமா இருக்கிறதுனால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. என்ன சொல்றது? இதுல நாம என்னங்க சொல்றது? டாக்டர்மா என்ன சொன்னாங்க? அவ மனசுல எந்த விதமான கவலைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவளே கேளுங்க, தனக்கு எங்க இருந்தா நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாளோ அப்படியே செய்யுங்க. வாக்க லலிதா, உன் தலைப்பிரசவத்தை நீ பிறந்த வீட்டுலதான் பாக்கணுமா? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா நாங்க போய்தான் ஆகணுமா? போய்தான் தீரணும்னு அவசியம் கிடையாது. நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்கே. நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? உங்க அக்கா கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. அத சொல்லி அவங்கள போக சொல்ல வேண்டியது. நான் எப்படி சொல்றது? உன்னை பெத்தவங்க இல்லையா? என்னத்த பெத்தவங்க? அத்தா, அக்கா, நான் அத்தான் கூட பேசுறோம், நீங்க கீழே போங்க. எல்லாம் பேசுமா? பேசு. என்னத்தான் நீங்க இப்ப அக்காவும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். எனக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க, அவங்க கூப்பிடுறாங்க. அத பாக்குறப்போ அக்கா என்ன நினைக்கும்? தனக்கு அம்மா அப்பா இல்லையே, இருந்தா இப்படிதானே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஏக்கம் அக்காவுக்கு வந்துடும் இல்லையா? அக்காவை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போலாமா? அவங்கிட்ட சொல்லிடு. நீங்க சொன்னதை லலிதா கிட்ட சொன்னேன். வேறு காலத்துல அவ இங்கே இருக்கணும்னு விரும்புறா. அவ விரும்புறதுனாக்கா நேத்து பிறந்தவங்க அவளுக்கு என்னங்க தெரியும்? 1000 தான் இருக்கட்டும். இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை அவளை விட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கவலைப்பட வேண்டாம். நீங்க கவனிச்சுக்கிறத விட 100 மடங்கு அதிகமா இங்க அவளை பாத்துக்குவாங்க. யாருங்க பாத்துக்குவாங்க? அப்படி யாருங்க இங்க இருக்கிறாங்க? பெத்தவ இருக்கிறா, பெத்தவளை பார்த்தவ இருக்காரா? மொட்டை மர நிலை கொடுக்குமா? என் பொண்ணுக்கு தலை பிரசவம், அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து வருமா? நீ அந்த பொண்ணை பெத்தவ, அப்படிலாம் பேசாத. வேப்பலன்னு சொன்னா வாய் கசந்துடவா போகுது. நல்லத பேசுற நேரத்துல கட்டளையை பேசித்தானே தீரணும். அவ சொல்ற மாதிரி எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சரி சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நீங்க 2 பேரும் வந்திருந்து என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகளை செஞ்சுட்டு நிம்மதியா போலாம். இப்ப புறப்படுங்க. லலிதா, யாருகிட்ட என்ன பேசுறேன்? அத்தா, இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும். அத்தா, வாங்க. அத்தா, உன்னை பெத்த அப்பா அம்மா எப்படியா பேசுற? அம்மா அப்பா பெத்தவங்களா இது தெரியாம தான் கேக்குறேன். நான் மட்டும்தான் இவங்களுக்கு மகளா? அக்காவும் ஒரு வகையில மகத்தானே. நீங்க நல்லா பாருங்க, நான் மட்டும்தான் இப்ப இதுவா இருக்கேன்னா அக்காவும் தானே. கூப்பிட வந்து இவங்க எங்க 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இதுங்களை மனுஷ ஜென்மங்களா மதிச்சு பேசலாம். அந்த பெருங்குணை இல்லாத இதுங்க கிட்ட
எப்படி பேசுறான் என்ன இப்படி பேசுறது எனக்கு அக்கா, கேட்டா- அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு இல்ல தெரியும். இதுங்களுக்கு இப்படி பேசினாதான் புரியும். உட்கார வச்சு- பெருந்தன்மை எல்லாம் உங்ககிட்ட சாயாது. வாங்க இப்படி அவங்க பக்கத்துல வாங்கண்ணா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஐயோ, இந்த பேச்சு பேசிட்டு போறா, அவளை போய் நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க கூப்பிடுவா, யார் கூப்பிடுவா? இங்க பிரச்சனைக்க கூடாது. அந்த தோட்டத்துக்கு இருக்கிறா. கூப்பிடுங்கண்ணா. யார் இருந்தாலும் சரி, நான் மாட்டேன். ஐயா, என்னங்க? இங்க வாங்க. கூப்பிடுங்கண்ணா. அதோ வண்டி வருது. பொண்ணு அழைச்சிட்டு தான் வராங்க போல இருக்கு. வாங்க வாங்க. இன்னுமா பொண்ணு அழைச்சிட்டு வரலையா? ஏன் என் பொண்டாட்டிய பார்த்தா பொண்ணா தெரியலையா? திருஷ்டிய சுத்தி தேங்காயை இவ தலையில போட்டு நொறுக்குங்க. ஆமா, தேங்காயை ஏன் தலையில போட்டு நொறுக்குங்க, பூசணிக்காயை இவர் தலையில போட்டு உடைங்க. போக்கத்த மனுஷனை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட அந்த ஏற்பாடெல்லாம் செய்துட்டு போன பாரு. ஏன் புத்திய சொல்லணும். பொண்ணு வரல, போங்கடி. ஏண்டி, தனியாத்தான் 1000 பேசுறேன். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியை கேட்டுப்புட்டேன். என்ன கேட்ட? போக்கத்த மனுஷன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்னேன்? சொன்னேன். பெரிய மூதேவி வீட்டுல புள்ளியும் பிறக்காது, பிறந்தாலும் வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது காதுலயே வாங்காம வந்துட்டாரு. எனக்கு முன்னால கையை வீசிட்டு வண்டியில ஏறி வந்துட்டாரு. ஏண்டி, நானும் தான் எவ்வளவோ கேட்டேன். முதல்ல நம்ம பொண்ணு வரமாட்டேன்னுச்சே. பொண்ணு வரலன்னா சவுட்ல உன்னை கொடுத்து அவளை இழுத்து கொண்டாந்து வண்டியில உட்காந்து வச்சிருக்கணும். ஏன் அதை நீயே செஞ்சிருக்கலாமே? பின்ன ஆம்பளை நீங்க வந்தீங்க. இந்த ஆம்பளை இன்னொரு என்ன சொல்லாதே. சொல்லுவேன் எங்க சொல்லி பாப்போம். சொல்லுவேன். சொல்லி பாப்போம். ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்ல தான் கேட்கலாமா? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கோங்க. அப்ப கூட இவர் தான் தோப்பாறது வேற விஷயம். இப்ப என்ன சமாச்சாரம்? ஏன்றா பெரியவ தோசி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷமாயி ஒரு பிள்ளையும் பிறக்கல. அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துரும். அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அத பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை கொட்டா மாதிரி என் பின்னாலேயே வந்துட்டாரான். ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா? ஆமாடா. நம்ம பண்ணிருக்கமே இல்ல, என்னடா பண்ணிருக்க? சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன். பால் போடுறதுல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகால் வராம 100கணக்கான குழந்தைங்க குத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது. அந்த பாவத்தை நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா உனக்கு? அடியே, அவன் சொல்றது சரிதான். நான் பண்ணிருக்கிறேன். டேய், எனக்கு பயமாத்தாண்டா இருக்கு. இப்போ என் பேரை நினைக்கணுமேடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏரியா நீ ஏறின வண்டியில நீ ஏரியா. ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விடப்படாது. விழுந்து எந்திரிக்கணும். ஏறு முருகா. யாயா வண்டிக்காரனை கூப்பிடுற, கடவுளை கூப்பிடுற, அதே ஏத்திக்க. ஏறாண்டி. ஏறு யாருங்க நீங்க? एकदैव यजमान आजुष्तेजो ददाति श्री सुब्रह्मण्येश्वराय नमः कर्पूर दीपाराधनां दर्शयामि. அப்படி முருகா, சொத்துக்காகத்தான் என் மவளை நல்ல தம்பி குடும்பத்துல கொடுத்தேங்கிறது உன் மனசுக்கு நல்லா தெரியும். நீயே மவ வயித்துல வந்து பிறந்து அத்தனை சொத்துக்கும் அதிபதியாகி என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா எங்க அப்பா. அப்படி நீ வந்து பிறந்துட்ட 1,00,000 ரூபாய்க்கு வைர பதக்கம் பண்ணி நான் உனக்கு சாத்துறேன். இது சத்தியம். என்னங்க சாமி கிட்ட நேர்ந்துகிட்டா அப்படியே செய்யணும் பாங்க. வர்ற சொத்தை 1,00,000 ரூபாய் சாவி கொடுத்தா